அரிசி குருணல் வச்சு குருணல் ரொட்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு 3 பொருட்கள் தான் தேவைப்படும். சீனி, குருணல், தேங்காய் துருவல் இவ்வளவும் தான் தேவை. குருணலை நல்லா 2-3 தேனும் அரித்து கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஊற வச்ச குருணல் எல்லாம் சேர்த்துட்டு எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், குருணலில் நிறையவே கல் இருக்கும். அதனால் ஒரு நாம்பிலியில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இது மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் வெந்து ரெடி ஆகின பிறகு நீங்கள் மற்ற பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மாதிரி வேக வச்சு எடுங்க. மற்ற சைடும் வெந்து ரெடி ஆகின பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் உதுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பூ மாதிரி இப்படி எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1/4 கப் சீனி, 1/4 கப் தேங்காய் துருவல், அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சீனியும் தேங்காய் துருவலும் சேர்கிற காம்பினேஷன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதையும் எடுத்துக்கிறீலும். என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Miya's Kitchen.